ஹை கைஸ், எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம சேனலில் டெலிஷாப்பிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் எப்படியெல்லாம் ரீல் சுற்றி நம்ம காதில் பூ சுற்றி அவங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிவியில் வர பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனியெல்லாம் எப்படி சீப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணி அவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சில வீடியோ ஃபுட்டேஜோட உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். பொதுவாக நம்ம டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் நம்மளுடைய ரியல் லைஃப் வாழ்க்கையும் இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது ரியல் வாழ்க்கை. ஹாய் கணேஷ், நீங்க இந்த இயக்கத்துல பங்கெடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா எப்படி? ஒரே கேள்விதான், உங்க டாய்லெட்டை எதால சுத்தம் பண்றீங்க? ப்ளீச்சால. இது ரியல் வாழ்க்கை. ஹாய் கணேஷ், நீங்க இந்த இயக்கத்துல பங்கெடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா எப்படி? ஒரே கேள்விதான், உங்க டாய்லெட்டை எதால சுத்தம் பண்றீங்க? என் புருஷனை வச்சுதான். இது ரியல் வாழ்க்கை. प्रगफल मीठा होता है, मीठे रसीले आमों से बना, இது ரியல் வாழ்க்கை. मीठे रसीले आमों से बना। டிவியில் வர விளம்பரங்களை பார்த்துட்டு கணேஷ் வெங்கட்ராம் நம்ம வீட்டில் வந்து கக்கூஸ் கழுவார்னு ஹார்பிக்கையும் காஜல் அகர்வால் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்டாங்கன்னு கோல்கேட்டையும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹேர் ஷாம்பு. இப்போலாம் டிவியில் ஷாம்பு விளம்பரத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லைங்க. முன்னாடியெல்லாம் பொண்ணுங்க ஜட பின்னல் போட்டு சுற்றும் போது இந்த மாதிரியான ஷாம்பு விளம்பரங்கள் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்போ லூஸ் ஹேர் விட்டு லூசு மாதிரி தலையை வச்சு போட்டுக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்தே இந்த ஷாம்பு விளம்பரங்களும் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஷாம்பு விளம்பரங்களில் வர நடிகைகளோட முடிகள் துள்ளி குதிக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே நம்மளுடைய முடியும் சில்கியாக துள்ளி குதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் விளம்பரங்களில் காமிக்கிற ஷாம்புவை வாங்கி பொண்ணுங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய முடி அந்த மாதிரி துள்ளி குதிக்குதா? ஓ, சில சமயங்கள்ல நல்லா இருக்கிற முடியும் இந்த மாதிரி நட்டுக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா விளம்பரங்கள்ல வர நடிகைகளோட முடிகள் மட்டும் எப்படி இவ்வளவு சில்கியாவும் சாஃப்டாவும் துள்ளி குதிக்குது? இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவை பாருங்க, நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பெரும்பாலும் ஷாம்பு விளம்பரங்கள்ல ஷூட்டிங்ல வர நடிகைகளோட முடிகள் உண்மையானதா இருக்காது, போலியான முடிகளா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு சாஃப்டா அழகா துள்ளி குதிக்கிற காட்சிகளுக்காக அவங்க ஃபேனை யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, இப்ப டெக்னாலஜி ரொம்பவே மாறி போச்சுங்க. கிரீன் ஸ்கிரீன் மனிதர்களை வச்சு இந்த துள்ளி குதிக்கிற காட்சிகளை எடுக்கிறாங்க. உடம்பு முழுக்க கிரீன் ஸ்கிரீன் துணி போட்ட மனிதர்கள் இந்த முடியை துள்ளி குதிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் மூலமா இந்த கிரீன் ஸ்கிரீன் ஆட்களை நீக்கிடுவாங்க. ஸோ நீங்க டிவியில பார்க்கும்போது அந்த முடிகள் துள்ளி குதிக்கும் காட்சிகள் மட்டும்தான் அழகா தெரியும். அதை பார்த்துட்டு மயங்கி அந்த ஷாம்புவை நாம வாங்கி யூஸ் பண்றோம். பீஸா. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில கொரோனா வைரஸ் மாதிரி ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கிற டிஷ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பீஸா தான். நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா நானும் டாமினோஸ்ல போய் பீஸா சாப்பிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல போட்டோ போடுறதுக்காகவே பல இளைஞர்கள் டாமினோஸ்ல போய் பீஸா சாப்பிட்றத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா சின்ன பசங்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற இந்த பீஸா விளம்பரங்கள்ல காமிக்கிற மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரெச்சியாவும் ஜூசியாவும் இருக்குதா? நிஜ வாழ்க்கையில பீஸாவை நீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது இவ்வளவு ஸ்ட்ரெச்சியாவும் ஜூசியாவும் வரதில்லை. ஆனா விளம்பரங்கள்ல மட்டும் எப்படி இந்த பீஸாக்கள் இவ்வளவு ஸ்ட்ரெச்சியா இருக்குது? அதுக்கு பின்னாடி விளம்பரத்தை கிரியேட் பண்றவங்க ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, பீஸாவை கட் பண்ணி அதுக்கு நடுவில் க்ளூவை தடவி பீஸாவை ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பீஸை மட்டும் எடுக்கும்போது அதில் ஒட்டியிருக்க க்ளூ அப்படியே ஸ்ட்ரெச்சியாக மேலே வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜூஸியாக இருக்கிற இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு தான் நம்ம பீஸாவை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் ரியல் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. இந்த அளவுக்கு கூட புத்திசாலித்தனம் இல்லாட்டினா எங்கேயோ ஒரு இடத்துல தயாரித்த பீஸாவை இப்படி உலகம் முழுக்க அவங்களால ஃபேமஸ் பண்ண முடியுமா? கார்ன்ஃப்ளேக்ஸ். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் முக்கியமா டயட் இருக்கவங்க யூஸ் பண்ற இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் கார்ன்ஃப்ளேக்ஸ். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்கள் விளம்பரங்கள்ல பார்க்கும்போது பாலுக்கு மேல இந்த மாதிரி கலர்ஃபுல்லா மிதந்துகிட்டு இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை பால்ல மிக்ஸ் பண்ணதுமே அது பால்ல ஊறி உள்ள போயிடும். விளம்பரங்கள்ல மட்டும் எப்படிங்க இப்படி கார்ன்ஃப்ளேக்ஸ் மிதந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. விளம்பரத்தை ஷூட் பண்ணும்போது பவுல்ல ஜெல்லியை ஊற்றி பாலுக்கு பதிலாக க்ளூவை அது மேலே ஊற்றிடுவாங்க. அந்த க்ளூக்கு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸையும் ஜெர்ரி பெர்ரி பழங்களையும் ஒட்ட வச்சு ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஷூட் பண்ணி விளம்பரத்தில் காமிக்கிறாங்க. இந்த கலர்ஃபுல்லான விளம்பரத்தை வாங்கி தான் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ்களை வாங்கி சாப்பிட்றோம். உண்மையிலேயே விளம்பரத்துக்கு இவங்க க்ளூக்கு பதிலாக பாலை ஊற்றுனாங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டுக்கும் பாலை ஊற்றிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா நம்ம வாங்க மாட்டோம் பாருங்க. ஐஸ்கிரீம்ஸ்.
அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம பார்க்குற ஐஸ்கிரீம்ஸ்க்கும் ரியல் லைஃப்ல நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம கையில வாங்கின உடனே ஐஸ்கிரீம்ஸ் உருகி ஒழுக ஆரம்பிச்சிடும். ஆனா ஷூட்டிங்ல அவ்வளவு பெரிய லைட் எஃபெக்ட்லையும் ஐஸ்கிரீம்கள் எப்படி உருகாம இருக்குது, இதுக்கு பின்னாடியும் அவங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. ஐஸ்கிரீம்ஸ் விளம்பரத்துக்காக அவங்க யூஸ் பண்றது உண்மையான ஐஸ்கிரீம் இல்லைங்க, மாஸ்டு பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்க அவிச்சு அது மேல கலர் பவுடரை தூவி எந்தெந்த ஃபிளேவர் ஐஸ்கிரீம் வேணுமோ அந்தந்த கலர் சிறப்பை ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீமா உருவாக்கிறாங்க. அதைத்தான் கப்பல் அடைச்சி அட்வர்டைஸ்மெண்ட்ல ஐஸ்கிரீம்னு காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளும் இந்த ஐஸ்கிரீம் இவ்வளவு கெட்டியா இருக்கும், சுவையா இருக்கும்னு நினைச்சு நம்ம வாங்குறோம். காஸ்ட்லியான கார்ல ஏசி வாங்க போனா கூட ஏதோ ஓசில வாங்க போற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க. எங்க கிட்டதான் காசு இல்ல போங்க. மக்களே, அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க பாக்குற பெரும்பாலான பொருட்கள் உண்மை கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்களை கரெக்ட் பண்ணி அவங்க பொருட்களை வாங்க வைக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்குங்க, ஆனா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாறாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்றீங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.